ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஆப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த டம்மி டேட்டா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா, நான் அந்த கிளாஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். சாரி, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வச்சு. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதுக்கு நான் ஒரு மார்க்அப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கப்போட பிஎன்ஜி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஐடியா கிடைக்கும் இதை பற்றி என்னென்னு. ஸோ இது வந்து நீங்கள் கான்டாக்ட்ஸை பார்த்துப்பீங்க, ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கடுத்து அங்கே டைட்டில் இருக்கும், ஃபோன் நம்பர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி 4 இது வச்சுக்குவோம். ஸோ நான் அதனால 4 டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டம்மி டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டம்மி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அந்த டம்மி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் ஐடி அண்ட் நேம் இமேஜ் URL கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் இதை நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு ஆப் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மேப் டைப்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டாட் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மேப் டைப்னா என்னன்ட்டு. ஸோ இப்போ அப்படி படிக்காட்டி பிரச்சனை இல்லை. ஸோ மேப் டைப்னா என்ன சொல்கிறேன், ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது கீ, ஒன்ங்கிறது வேல்யூ. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் கீ வேல்யூ பேர் இருக்கும். ஸோ அதுதான் மேப் டைப். ஸோ லிஸ்ட் ஆஃப் மேப்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேப் வேரியபிள் வேறுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இந்த வேறுங்கிற கீவேர்டு பார்த்தீங்கன்னா டைனாமிக் டைப் அசைன் ஆயிரும். ஸோ அந்த டைப் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெகனைஸ் பண்ணிக்கணும், இல்லைனா நம்மளே அந்த லிஸ்ட் டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டாட் லாங்குவேஜில் உள்ளது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆப்பை ரெடி பண்ண போகிறோம் நம்ம பார்த்த மார்க்கப் வச்சு. ஸோ இப்போ என்னென்னா பாடியை டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது விட்ஜெட் வந்து நம்ம இது பண்ணணும் இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மார்க்கப் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கப்பில் பார்த்தீங்கன்னா 4 டேட்டா வந்து நம்ம டேரெக்டாக அந்த நாலு டேட்டாவே ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஒரு லிஸ்ட்டு போட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா, இது நம்ம இதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டைல்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். லிஸ்ட் டைல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். ஸோ லீடிங் அதில் நம்ம அந்த இமேஜை போடுறோம். image.network off அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸ் கொடுக்குறோம். சோர்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம மேனுவலாக நம்ம ஹார்ட் கோட் பண்ணிக்குவோம். ஸோ நான் இமேஜ் URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ கீழே போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லீடிங்கில் இமேஜ் URL இருக்குது. அடுத்து வந்து நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ அது என்னென்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட்டில். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கணும், நேம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் டைட்டில் விட்ஜெட்டாக இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது டைட்டில் விட்ஜெட். ஸோ டைட்டில் இருக்கும், டைட்டில் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் செந்தில் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்ளை பண்ணோம். இப்போது நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 minute. ஓகே, ஸோ நான் ஆர்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆர்ட் ரீஸ்டார்ட். ஓகே, ரீலோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் சிங்கிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஸ்க்ரீனில் வந்துட்டு பாருங்களா, அந்த இமேஜு அதுக்கப்புறம் அந்த நேம் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம கான்டாக்ட் ஆப்பில் அந்த லிஸ்ட் டைலில் உள்ள இல்லை என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக கான்டாக்ட் ஆப்பில் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில். ஸோ இதில் நம்ம திரும்பி என்ன பண்ணால் அந்த ஃபோன் நம்பர் வந்து டெக்ஸ்ட் விட்ஜெட் தான். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப். ஸோ இதில் என்ன கொடுக்கலாம்னா ஏதோ நம்பர் 1 + 1 2 3 4 ஓகே 3 4 5 6 7 8 9 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆர்ட் ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆர்ட் ரீஸ்டார்ட் வந்து அந்த செந்தில் கீழே வந்து எனக்கு அந்த இது வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம், ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா அது கீழே ஃபோன் நம்பர் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்டைலை வச்சு நம்ம வந்து இது எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ ஆனால் நமக்கு தேவை 4 டேட்டா இருக்குது, அதுலேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு நம்ம வேறு ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணோம் இந்த 4 டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன விட்ஜெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்டைட்டில் வந்து காமன் தான். ஸோ அதை விட்டுருவோம். அதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆஃப்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த லிஸ்ட் வியூவை நம்ம தானாக ஜென்ரேட் பண்ணணும். இந்த 4 டேட்டாலேருந்து, இந்த டம்மி டேட்டாலேருந்து நம்ம 4 இது ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு புது விட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த புது விட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு லிஸ்ட் வியூ டாட் ஓகே லிஸ்ட் வியூவில் நார்மலாக ஸோ ஐட்டம் கவுண்ட்
ஐட்டம் கோட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டம்மி டேட்டாவோட லென்த்து தான். ஸோ டம்மி டேட்டா டாட் லென்த் ஆமாம். ஸோ ஏன் எரர் வருது? ஓ சாரி, நான் லிஸ்ட் வியூவில் ஜென்ரேட்டர் விடுறேன். சாரி. ஸோ பில்டர் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டேன். பில்டர் ஓகே. பில்டர் இந்த பில்டர் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பில்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஜென்ரேட் பண்ணோம். ஐட்டம் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐட்டம் பில்டர் தான் என்ன பண்ணோம், நம்மளோட டேட்டா வாங்கி நமக்கு பில்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு 2 பேராமீட்டர் எடுத்துக்கும். என்ன பேராமீட்டர் இருந்தால் பில் கண்டெக்ஸ்ட், அது நம்ம கண்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வச்சுக்கலாம் அந்த பேராமீட்டருக்கு. ஸோ இப்போ எனக்கு எரர் காட்டுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆஃப் ஓகே. இந்த எரர் நம்ம சால்வ் பண்ணோம். ஏன்னா பில் கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் எரர் காட்டுது ஏன் அப்படின்னு நம்ம உணவாட்டி பார்த்தோன்னா, இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 பேராமீட்டர் எடுத்துக்கும், கண்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்ட் கண்டெக்ஸ்டோட டைப் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, பில்ட் கண்டெக்ஸ் தான். இந்த கண்டெக்ஸ்டோட டைப் பில்ட் கண்டெக்ஸ். ஸோ அதோட இண்டெக்ஸோட டைப் வந்து இன்ட்டு தான் கன்ஃபார்மாக. ஸோ இது 2 இந்த பேராமீட்டர் கன்ஃபார்மாக நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விஜெட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லிஸ்ட் ஸ்டைல் விஜெட்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஸ்டைல் விஜெட்டை அதே மாதிரி தான் லீடிங். இப்போ வந்து நம்ம மேனுவலாக டேட்டாவை கொடுக்க முடியாது. ஸோ நம்ம அந்த டேட்டா நம்மளோட டம்மி டேட்டாலேருந்து வாங்கணும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஆஃப் ஓகே. மேலே வந்து பார்க்கணும்னா இமேஜ் யூஆர்எல்லேருந்து எடுக்கணும். செக் பண்ணிக்குவோம் இமேஜ் யூஆர்எல். ஓகே. டெக்ஸ்ட் ஆஃப் இமேஜ் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் இதில் வந்து நம்ம அந்த 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 இமேஜ் யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம நார்மலாக லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ நான் அதில் எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம். டம்மி டேட்டாவில் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையானது என்னது அப்படிங்கிறத நம்ம மேலே பார்க்கணும். இமேஜ் யூஆர்எல் IMAGE URL. ஸோ ஓகே, அதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம கோட்ஸில் பேஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா அது வந்து கீ வேல்யூ பேர். ஸோ 2 பேர் ஸ்ட்ரிங் தான். ஸோ இமேஜ் யூஆர்எல். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ டைட்டிலும் அதே மாதிரி தான் நம்ம அதுலேருந்து டம்மி டேட்டாலேருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் விஜெட்டில் டெக்ஸ்ட் ஆஃப் டம்மி டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு நேம் வாங்கணும். ஸோ ஓகே. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு சப்டைட்டில் விஜெட் பார்த்தோம். ஸோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கலாம். அது வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே டிஃபால்ட் தான். ஸோ இது நம்ம வந்து டம்மி டேட்டாலேருந்து வாங்கல. ஸோ +1 2 3 4 5 6 7 8 9 0 ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே செமிகோலன். ஸோ செமிகோலன்ல ஓகே. இப்போ நமக்கு எல்லாம் கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபைல் சிங்க் ஆகுது. உங்களுக்கு மேபி ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடலாம். ஸோ இப்போ எனக்கு ரீஃப்ரெஷ் ஆகி இங்கே ரீஎன்டர் ஆகி ரிட்டன் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டேட்டாவும் ரிட்டன் ஆகிடுச்சு. 4 பேரோட டேட்டா இருக்கா, அவினாஷ், கிருஷ்ணா, செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு, தேவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மெயினாக வந்து நம்ம இதை பண்ணது காரணம் என்னென்னா, இதில் வந்து நம்ம இன்னொன்று ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும். என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே வந்து இங்கே வந்து இப்படி இருக்கும்போது எனக்கு அங்கே வந்து ஒரு டெலீட் பட்டன் வச்சு அதை நான் டெலீட் பண்ணோம். ஸோ அந்த டெலீட் பண்ண வைக்கிறதுக்கு நான் வேணால் ட்ரையலிங்னு சொல்லிட்டு ஒன்று ஆக்சஸ் பண்ணோம். ட்ரையலிங் வந்து எண்டில் வந்து ஒரு பட்டன் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டன் வந்து கிளிக் பண்ணால் எதாவது ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து டெலிட் ஐக்கான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐக்கான் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, ஒரு விஜெட். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐக்கான் வச்சு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி நம்ம ஏதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ ஐக்கான், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐக்கான் பேராமீட்டர் ஆக்சஸ் பண்ணி ஐக்கான்ஸ் ஆஃப் ஓகே ஐக்கான் ஸ்டார்ட் ஓகே டெலிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐக்கான் வேறு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும். 1 minute ஓகே. ஐக்கான் ஆஃப் ஸோ இது வந்து நம்ம எதுக்குள்ளே wrap பண்ணோம் அப்படின்னா ஐக்கான் கிளாஸ்க்குள்ளே wrap பண்ணணும். ஸோ இதை நான் கட் பண்ணிவிட்டு ஐக்கான் ஆஃப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அந்த டெலிட் பட்டன் ஆக்சஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ஆன்ப்ரெஸ்ட் பட்டன்னாலே ஆன்ப்ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுத்துக்குவோம். ஒரு எம்டி ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரீஎன்டர் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீஸ்டார்ட் பண்ணி ஃபைல் சிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சைடில் வந்து ஐக்கான் பட்டன் தெரியும் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட் ஐக்கானை வச்சு ஐக்கான் பட்டன் நமக்கு தெரியுது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட கலரை வந்து ரெட் கலரில் மாற்றலாம். ஸோ அதுக்கு நான் கலர் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீரண்டர் ஆகும். ஸோ ஃபைல் சிங்க் ஆகிட்டுருக்கு.
ஹாட் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ரெட் கலரில் மாறிடுச்சு எல்லாமே. ஐகான் ஃபுல்லுமே நமக்கு ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணால் அந்த ஐகான் கிளிக் பண்ண உடனே டெலிட் ஆகணும் நமக்கு வந்து. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணி இதை டெலீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன் ப்ரெஸ்ட்டில் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா ஆன் ப்ரெஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஆன் ப்ரெஸ்ட்லேருந்து இண்டெக்ஸை பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம இந்த கிளிக் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து டெலீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் கீழே போய்ட்டு ஆன் ப்ரெஸ்ட்டில் என்னோடய இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும் இங்கேருந்து பில் கண்டெக்ஸ், அதாவது ஐட்டம் பில்ட்லேயே நமக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன் ஆன் ப்ரெஸ்ட்டில். ஸோ ஓகே, ஸோ இப்படி பண்ணி நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ மேபி நம்ம வந்து ஒரு இன்னும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம தனியாக வந்து ஒரு டெலிட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேணாம். ஸோ ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம்னா, இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் திருப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய டெலிட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். டெலிட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் கான்டாக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இண்டெக்ஸை பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் இண்டெக்ஸ் பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே போயிட்டு நான் ஐட்டம் பில்ட்லேருந்து இந்த இண்டெக்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு ஓகே செமிகோலன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து டெலிட் கான்டாக்ட்குள்ளே என்னோட இண்டெக்ஸ் பாஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இது வந்து லிஸ்ட்டு தான், நம்ம லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட லிஸ்ட்டை நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் செட் ஸ்டேட் மூலமாக என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒன்று உண்டு, ரிமூவ் அட்னு சொல்லிட்டு, அதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ செட் ஸ்டேட்டில் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த இண்டெக்ஸ் பாஸ் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸோட டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணணும் லிஸ்ட்லேருந்து. ஸோ டாட் லாங்குவேஜில் டம்மி டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் நம்ம வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் டெலிட் பண்ணக்கு என்ன பண்ணலாம்னா, டம்மி டேட்டா டாட் ரிமூவ் அட்னு கொடுக்கும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் டெலிட் ஆகும். ஸோ நம்ம வாங்கின இண்டெக்ஸை இங்கே டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைல் சிங்க் ஆகிட்டு ஹாட் ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ இப்போ எனக்கு வந்து ரீரெண்டர் ஆகும் ஸ்க்ரீனில். ரீரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் டெல்டா கேன் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் பர்சன் செலக்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்லாம் ஓகே இண்டெக்ஸ்லாம் பாஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணிட்டோம். ரிமோட்டில் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா டம்மி டேட்டா வந்து லிஸ்ட்லேருந்து டெலிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் டெலிட் பண்ணுறேன் கிருஷ்ணா இல்லை யாராவது டெலிட் பண்ணிக்கோங்க. தேவா அப்படின்னு டெலிட் பண்ணியாச்சு. ஸோ தேவா டெலிட் ஆகிட்டாரு. ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த கிருஷ்ணா, செந்தில், அவினாஷ். ஸோ எல்லாருமே டெலிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம், நிறைய இது பண்ணலாம், நிறைய ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இதில் வச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டம்மி டேட்டாவை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டாக பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணிட்டு ஐட்டம் பில்டர் வச்சு நம்ம வந்து கண்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ் வச்சு இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு லிஸ்ட் டைலை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம் அந்த டம்மி டேட்டாவை வச்சு. ஸோ டம்மி டேட்டா வச்சு நம்ம அந்த லிஸ்ட் வியூ பில்டர் வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஏற்றப்ப பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டைட்டில், சப்டைட்டில், ட்ரைலிங் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் வச்சு பண்ணோம். இதெல்லாம் நார்மலாக எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் பண்ணுறது தான். ஸோ ஆன் ப்ளஸ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த டெலிட் கான்டாக்ட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். அதில் செட் சைட் மூலமாக நம்ம லிஸ்ட்டில் உள்ள ஒரு ரிமூவ் அட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பர்டிகுலர் டேட்டாவை ரிமூவ் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொன்னதான். இதில் நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஆனால் இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து அதை கூட நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இங்கே ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் அதே மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் லிஸ்ட் வியூ பில்டரில் நம்ம ஒவ்வொரு வாட்டி பாஸ் பண்ணும்போது தான் நம்மளோட டேட்டாவை வச்சுருக்கோம். ஸோ அடுத்த லிஸ்ட் வியூவில் செப்பரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நடுவில் ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணால் செப்பரேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் வியூ பில்டர் பார்த்தோம். செப்பரேட்டர்னு ஒன்று உண்டு, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம செப்பரேட்டர் அதையும் நம்ம குழப்பிக்க வேணாம். ஸோ செப்பரேட்டர் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதை நான் இன்னொன்று வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் செப்பரேட்டர் என்னன்ட்டு.